தொழில் தொடங்குறதுக்கும் ஒரு தைரியம் வேணும். தையல் தொழில் மூலமா மாசம் பல லட்சம் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு நாங்க சொல்லிக் கொடுக்கிறோம். ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் கேவியட் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், வணக்கம். அதிமுக பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த மனு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னென்ன விஷயங்களை பதிவு பண்ணியிருக்காங்க, விரிவா சொல்லுங்க. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வல்லுறவுக்குள்ளாக்கப்பட்ட விவகாரத்தில் எஸ்ஐடி அமைத்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில்தான் இவ்வாறு ஒரு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யும் போது தங்களது தரப்பு கருத்தையும் கேட்க வேண்டும் என தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் அஇஅதிமுக சார்பில் வரலட்சுமி என்பவர் ஒரு கேவியட் மனுவை தாக்கல் செய்துள்ளார். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் இதே போன்ற விவகாரத்தில் பல்வேறு கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யும் ஒரு நிலை இருந்தாலும் இந்த விவகாரம் மிகவும் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இது போன்ற சூழலில் நாளை உச்சநீதிமன்றம் விடுமுறைக்கு பின் மாலை மீண்டும் செயல்பட தொடங்குகிறது. இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யும் அல்லது குறிப்பிட்ட அந்த கருத்துக்களை நீக்க சொல்லி ஒரு மனு என்பது தாக்கல் செய்யப்படும் பட்சத்தில் அஇஅதிமுக சார்பில் இந்த கேவியட் மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மேலும் சிலர் கேவியட் மனுக்கள் தாக்கல் செய்யவும் வாய்ப்புள்ளதாக தற்போது தெரிகிறது. நன்றி வெங்கடேசன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.